கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உயிரோடு எழுந்தவரும் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவரும் ஆகிய நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஒரு நாள் கிறிஸ்து உயிர் தெழுந்ததை நினைவு கூறுகிற நாளாக இருக்கிறபடினாலே உங்கள் யாவருக்கும் இந்த உயிர் தெழுதலின் ஒரு நற்செய்தியை, அந்த வாழ்த்துக்களை இப்பொழுது சொல்லிக் கொள்கிறேன். மேலும் நம்முடைய கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் வழி நடத்துவாராக. இப்பொழுதும் இந்த ஒரு ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற காலம், அந்த காலம் நிறைவடைந்து இன்றைய தினம் இந்த ஆண்டினுடைய உயிர்த்தெழுந்த ஒரு நாளை நினைவு கூறுகிற ஒரு தினம், ஏப்ரல் 5ஆம் தேதி. இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த ஒரு செய்தியை பகிர்ந்து கொடுப்பதில் மிகுந்த ஒரு சந்தோஷம். நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஒரு காலங்களில் இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வது வழக்கம். ஒரு செய்தியோ அல்லது 2 செய்தியோ. இப்பொழுதும் இந்த ஆண்டு சிலுவை பாடுகளையும் உயிர்த்தெழுதலையும் சேர்த்து ஒரு செய்தியாக இன்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இப்பொழுதும் இந்த ஒரு காணொளி. சரி, நம்ம செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஒரு செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கிற பொழுது நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் எக்ஸாக்டாக எந்த ஆண்டு என்று சொன்னால் ஒரு 2024 என்று சொல்லி நினைக்கிறேன். 2024 அல்லது 2023 இயேசுவினுடைய சிலுவை பாடுகள், அதாவது குட் ஃப்ரைடே மெசேஜ் என்று சொல்லி ஒரு செய்தியை பதிவிட்டிருப்பேன். அந்த ஒரு செய்தி மிகுந்த ஒரு பிரயோஜனமான ஒரு செய்தி. அதனுடைய மைய கருத்து ஒருவேளை நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்தோம் என்றால் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் அவர் செய்த ஊழியங்கள், அந்த ஊழியத்துல முக்கியமான பகுதி எது என்று சொல்லி பேசியிருப்பேன். அதாவது அவர் 30வது வயதுல ஞானஸ்நானம் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அவர் ஊழியத்தை துவங்குகிறார். 3.5 ஆண்டு காலம் ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். 3.5 ஆண்டு கால முடிவிலே அவர் சிலுவையிலே மரித்து உயிர் தெழுகிறார். அதற்கு பின்பு ஒரு 40 நாட்கள் சீஷர்களோடு செலவிட்டு விட்டு அதற்கு பின்பு பரத்திற்கு ஏறுகிறார். இது அவருடைய உலக வாழ்க்கையில அவர் செய்த ஊழியம். இப்ப இந்த ஊழியத்துல எது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி என்று சொல்லி பார்த்தால், இயேசு 3 முக்கியமான காரியங்களை நிறைவேற்றி முடித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த 3 வருட காலத்துல என்னென்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக அவர் போதித்தார் அல்லது டீச் பண்ணார் ஜனங்களுக்கு. டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங், இன்னும் சொல்ல போனா டிசைபிள்ஸுக்கு ட்ரைனிங், இது எல்லாமே இந்த போதகம் என்று சொன்ன அந்த ஒரு ஊழியத்திலே அடங்கிவிடும். பல்வேறு விசேஷங்களை போதித்தார், உவமைகளாக சொன்னார், ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து பேசினார், இன்னும் மறைபொருள்களை விளக்கி சொன்னார். அநேக காரியங்களை அவர் போதித்திருக்கிறார். சரி, முதலாவதாக. இரண்டாவதாக என்ன செய்தார் என்றால், நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். இந்த நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று சொல்லும் பொழுது அதுல அவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள் யாவும் அடங்கும். முதலாவது அற்புதம், கானா ஊரிலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது. ஆனால் அதற்கு பின்பாக நீங்க பாத்தீங்கன்னா, அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறார். இன்னும் யோசித்தோம் என்றால், பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்களை, சுத்தாவிகளை துரத்துகிறார். இன்னும் பலவித கட்டுகளில் இருப்பவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். இப்ப நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித் திரிகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல பேதுரு அவ்வாறாக சொல்கிறார், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதனால் அவர் பிசாசுகளில் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்குறதாகவும், வியாதிகளை குணமாக்குறதாகவும், நன்மை செய்கிறதாகவும் சுற்றித் திரிந்தார்னு சொல்லி அப்போஸ்தலர் 10:37 நினைக்கிறேன், 35-37 வசனங்கள்ல இருக்கும். சரி,
இது இரண்டாவது. முதலாவதாக போதனை, இரண்டாவதாக நன்மைகள், அற்புதங்கள், அதிசயங்கள். மூன்றாவதாக சிலுவையிலே மரித்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். சிலுவையிலே மரித்து மீண்டுமாக உயிரோடு எழுந்திருக்கிறார். இப்ப இந்த மூன்று காரியங்கள்ல எது ரொம்ப முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? அநேகர் அவர் செய்த அற்புத அதிசயங்களை குறித்து இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இது போல அவர் அற்புதத்தை அதிசயத்தை செய்வார் என்று பிரசங்கம் பண்றாங்க. சந்தேகமே இல்லை. கர்த்தர் நிச்சயமாகவே ஜீவனுள்ள கர்த்தர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் அன்று அந்த மக்களுக்கு செய்தவர், இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார், என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். சரி. ஆனால் இந்த மூன்று விஷயங்கள்ல எளிதாக நீங்க சொல்லிவிடலாம். மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்னவென்று சொன்னால் அவருடைய சிலுவை பாடு மரணம் இருக்கிறது தான். ஏன்னா அந்த ஒரு விஷயத்துலதான் சுவிசேஷமே அடங்கி இருக்கு. இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க வேண்டும் என்றால் அதற்கு சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதல் அவசியம். இன்னும் சொல்ல போனா அவர் முதலாவதாக செய்த 2 விஷயங்களுமே இந்த சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதலுக்காக தான். ஒருவேளை பழைய ஏற்பாட்டுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களுக்கு அநேகர் போதித்தார்களானா போதித்திருக்கிறார்கள். ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்திற்கும் போதிக்கிறார் என்று சொல்லி கர்த்தரே அவரிடத்துல பேசுறது. தன்னுடைய சந்ததிகளுக்கு அவர் கட்டளையிடுவார், கர்த்தருடைய நியாயங்களை காத்து நடவுங்கள் என்று சொல்லி. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்துல 40 வருஷம் கர்த்தருடைய காரியங்களை குறித்து போதிப்பதை பார்க்கலாம். சரி, இன்னும் தீர்க்கதரிசிகள் மக்களுக்கு அநேக முறை நல்ல காரியங்களை எடுத்து சொல்றாங்க. இன்னும் தாவீது மற்றும் இன்னும் ராஜாக்கள்லாம் அங்கங்க போதித்திருக்கிறதை பார்க்கிறோம். இது முதலாவது. அடுத்தது பழைய ஏற்பாட்டுல அற்புத அதிசயங்கள் செய்தாங்கன்னா மோசையே செய்திருக்கிறார். இன்னும் எலியா, எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள் அற்புத அதிசயங்களை செய்திருக்கிறார்கள். அநேக நன்மைகளை செய்திருக்கிறார்கள் ஜனங்களுக்கு. ஆனால் யாருமே செய்ய முடியாத, செய்ய இயலாத ஒரு காரியம் என்னவென்றால் சிலுவை பாடு மரணம் என்பதில் அதை கர்த்தர் மாத்திரமே செய்ய முடியும். பாவ மன்னிப்பை கொண்டு வரும்படி ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தரே நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதனாலதான் அவரே இயேசு கிறிஸ்து என்ற மனிதனாக வந்து இதை செய்து முடித்தார். இதுலதான் நமக்கு ஜீவன் இருக்கு. அதனாலதான் அந்த சுவிசேஷம் சொல்றோம். சரி, போகட்டும். இன்னும் உலகத்தார் இந்த காரியங்களை எப்படி பேசுறாங்கன்னா, உலகத்தார் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த மக்கள் அவங்க இயேசுவை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக பார்க்கிறார்கள். அவர்கள் இயேசு செய்த அற்புத அதிசயங்களை, அடையாளங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா அவருடைய சிலுவை மரணத்தை, உயிர்த்தெழுதலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை இரட்சகராக அங்கீகரிக்கவில்லை. சரி, மற்ற மக்களை எடுத்துக்கிட்டோம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை மிகவும் உயர்த்தி, என்ன ஒரு போதனை, அற்புதமான போதனை என்று சொல்லி எல்லாம் பாராட்டுறாங்க. அநேக போதகர்கள் இருந்தார்கள். இன்னும் உலக அளவுல பாத்தீங்கன்னா பிலாசபர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவர்கள் எல்லாருடைய அந்த போதனை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை மிக உயர்ந்தது. மலை பிரசங்கம் போல இன்னொரு போதனை இருக்க முடியாது என்று சொல்லி உலக மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா அவங்க என்ன பண்ணலன்னா அவங்களும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்வதனாலேயோ, அவருடைய அற்புதங்கள், அதிசயங்களை ஏற்றுக்கொண்டு அவரை ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுவதாலேயோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது மட்டும் இருந்ததென்றால் வேஸ்ட். அப்ப அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இரட்சகராக ஏற்றுக்கொள்வது என்றால் அவர் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்தவைகளை நாம் விசுவாசித்து அவருடைய பிள்ளையாக மாறுவது. அதுலதான் நம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷமே இருக்கு. அதை விட்டு அவர் இவ்வாறாக போதித்தார், இவ்வாறாக அற்புத அதிசயங்களை செய்தார் என்று சொல்லி அதை மாத்திரமே உயர்த்தி கொண்டு பேசுவது என்பது அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப இதுதான் அப்பொழுது நான் பேசின அந்த ஒரு செய்தியினுடைய ஒரு மைய கருத்து. இன்னும் அதை பத்தின அநேக டீடைல்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அந்த செய்தி பேசியிருப்பேன். விருப்பம் உள்ளவர்கள் அதை பாருங்க. இன்னும் அது உங்களுக்கு தெரியலன்னா நான் வந்துட்டு அதை டிஸ்கிரிப்ஷன்ல கூட அந்த ஒரு லிங்க் நான் ஆட் பண்றேன். சரி, அப்ப இன்றைய தினத்தினுடைய மையப்பொருள் என்னவென்று சொன்னால், இயேசு சிலுவையிலே மரித்ததாலே
நமக்கு வருகிற பாக்கியங்கள், சிலுவை தரும் பாக்கியம் என்று சொல்லி ஒரு செய்தி. இந்த ஒரு செய்தியும் கூட அஹ், ஒரு என்னுடைய சித்தப்பா ஒரு ஆயராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர். அவங்க வீட்டுல ஒரு தெய்வீக தொழுதல் என்று சொல்லி ஒரு புஸ்தகத்தை அவர்கள் மா 2 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடுவதற்கு, அதுல ஒரு செய்தி, அப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். இப்ப அதுல ஒரு செய்தி தருமாறு என்னை கேட்டுக்கொண்ட பொழுது இந்த ஒரு செய்தி அதுல நான் சுருக்கமாக எழுதியிருந்தேன். அதே ஒரு செய்தியை தான் உங்க மத்தியில இப்ப பகிர்ந்து போறேன். என்னன்னா, சிலுவை தரும் பாக்கியம் என்ற தலைப்பின் கீழாக. அப்ப சிலுவையின் மூலமாக நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன? இந்த உலகத்திலும் சரி, மறு உலகத்திலும் சரி. இன்ஃபேக்ட் இந்த உலகத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்றாலே நமக்கு சிலுவை என்று சொன்ன அந்த ஒரு காரியம், அந்த ரட்சிப்பு நமக்கு தேவையாக அவசியமாக இருக்கிறது. சரி. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை அந்த வசனங்களை கூட நம்ம பார்க்கலாம். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணி. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் சொல்றாரு. அப்ப பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு மேன்மை பாராட்ட அநேக காரியங்கள் இருந்தது. அது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, மன்னிக்கவும் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. என்னன்னா, மாம்சத்தின் மேல மேன்மை பாராட்டணும்னா நம்ம மேன்மை பாராட்டலாம். நான் 8ஆம் நாள்ல விருத்த சேனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், இபிரேல் பிறந்த இபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துறவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இதெல்லாம் அவருடைய குவாலிபிகேஷன்ஸா இருந்தது. ஆனா அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாராம்? கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறார். சரி. அப்ப பவுலுடைய சாட்சி இதுதான். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அதை குறித்து மாத்திரம் தான் மேன்மை பாராட்டுவேன், என்னை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லு. இன்னும் இது போன்ற ஒரு காரியத்தை ஒரு சில இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். அப்ப இயேசுவின் சிலுவையை குறித்து ஏன் மேன்மை பாராட்ட வேண்டும்? இன்னும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பற்றி அவர் மேன்மை பாராட்டியிருக்கலாம். இயேசு கிறிஸ்துடைய போதனை குறித்து, இன்னும் அவர் செய்த அற்புத அடையாளங்களை குறித்து, இன்னும் சொல்ல போனா நம்ம ஏற்கனவே பார்த்ததை போல இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தாண்டி, இன்னும் அப்போஸ்தலர் தாண்டி நீங்க ரோமருக்கு வந்தீங்கன்னா, ரோமர்ல இருந்து யூதா வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புத அடையாளங்களை பத்தி, போதனைகளை பத்தி அவ்வளவா பேசியிருக்காது. மாறாக ஒவ்வொரு அதிகாரமும் எதை பத்தி தான் பேசியிருக்கோம்? அவருடைய சிலுவை, பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அதை குறித்து தான் சாட்சி கொடுத்திருக்கோம். சரி. ஏன்னா அதுதான் ரட்சகராக அவரை உயர்த்துகிறது. சரி, அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் கூட என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து, இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் தெரிந்தா போதும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றதை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2:2 பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். உங்களுக்கு வேற எதுவும் தெரிந்திருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை மாத்திரம் தெரிந்திருந்தால் போதும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறதை பார்க்க முடியும். அப்ப ஏன் பவுல் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை குறித்து இவ்வளவு ஆழமாக அவர் பேச வேண்டும்? அதை குறித்து மாத்திரம் தெரிந்தால் போதும் சொல்ல வேண்டும், அதை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால், சிலுவையின் மூலமாக நமக்கு வரக்கூடிய வாக்கியங்கள் அவ்வாறாக இருக்கிறது. அப்ப சிலுவையின் மூலமாக நமக்கு வரக்கூடிய வாக்கியங்கள் என்னென்ன? இது ஆழமா பேசணும்னா 1 hour கூட ஆகும். ஆனா சுருக்கமாக முடிக்க பிரயாசப்படுகிறேன். சரி, முதலாவதாக 4 காரியங்களை குறித்து சிந்திக்க போகிறோம். இந்த உலகத்திற்கும் இன்னும் மறு உலகத்திற்கு, மறு ஜென்மம், நித்திய ஜீவனுக்கு போவதற்கும் பிரயோஜனமான காரியங்கள் என்னென்ன அப்படின்னா, முதலாவதாக சிலுவை நமக்கு தரும் நீதி. முதலாவது, சிலுவையினால் வரும் நீதி.
இரண்டாவது, சிலுவையினால் வரும் ஆசீர்வாதம். மூன்றாவது, சிலுவையினால் வரும் சுகம். நான்காவது, சிலுவையினால் வரும் ஐஸ்வர்யம். சிலுவையினால் வரும் செழிப்புன்னு கூட எடுத்துக்கலாம். அப்ப 4 காரியங்கள்: சிலுவையினால் வரும் நீதி, சிலுவையினால் வரும் ஆசீர்வாதம், சிலுவையினால் வரும் சுகம், சிலுவையினால் வரும் செழிப்பு, சிலுவையினால் வரும் ஐஸ்வர்யம். சரி, ஆக இந்த 4 காரியங்கள் நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்னும் இதையும் தாண்டி கூட சொல்லப்பட்டிருக்கும். ஆனா முக்கியமான ஒரு கருத்தாளங்கள் இவைகளே. முதலாவதாக, சிலுவையினால் வரும் நீதி என்று சொல்லும் பொழுது, நீதிக்கு ஆப்போசிட் என்ன? பாவம். பாவத்திற்கு ஆப்போசிட் நீதி. பாவி நீதிமான் என்று சொல்கிறோம். அப்ப நீங்க பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நீதிமானாக இருக்க வேண்டும். ஆனால் பிறப்பினால என்ன நடக்குது? எல்லாரும் பாவிகள் என்று தீர்க்கப்பட்டாயிற்று. அப்ப நீதி என்பது எவ்வாறு வருகிறது? அப்ப நம்ம யாரும் நம்முடைய கிரியினாலே நாம நீதிமான்கள் ஆக முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப கிரியினாலே நீதிமான்கள் ஆவதற்கு முயற்சிப்பது என்பதுதான் நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை, சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட கற்பனைகள். அப்ப அந்த கற்பனைகள் உங்களை நீதிமான்களாக மாற்றுமா என்று சொன்னால், அந்த கற்பனைகள் உங்களை நீதிமானாக மாற்றாது, மாற்ற இயலாது. ஏனென்றால் உங்களுக்குள்ளே பாவம் இருக்கிறது. அப்ப நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் பாவம் இருக்கிறதுனால நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் 100% அந்த கற்பனைகளை பின்பற்ற முடியாது. அது கற்பனை நல்லதுதான், அது பரிசுத்தமானதுதான். ஆனா அது நம்மை நீதிமான்களாக ஆக்க மாட்டாது. ஏனென்றால் நமக்குள்ளே பாவம் இருக்கிறது. தாவீது சங்கீதம் 51 சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்ப எல்லா மனிதர்களும் ஆதாமுடைய அந்த வித்து நம்ம எல்லாருக்குள்ளும் தரித்திருக்கிறதுனால நாம் எல்லாரும் பாவிகள் என்று தீர்க்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக வந்தார், அவர்கள பாவம் இல்லை. சரி, அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய தன்மை என்ன என்று சொன்னால் 10 கற்பனைகள். அந்த 10 கற்பனைகள் இன்னும் எவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னா 613 கற்பனைகளாக இந்த யாத்திராகமத்துல ஆரம்பிச்சா லேவியராகவும் எண்ணாகவும் உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய தன்மை என்னவென்று சொன்னீர்கள் என்றால், நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி. இந்த எக்ஸாம்ல எப்படின்னா, இப்ப நம்முடைய எக்ஸாம்ல எப்படி 100 மார்க், இந்த 100 மார்க்குக்கு பாஸ் மார்க் 35 மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்க பாஸ். இன்னும் 90% வாங்கினீங்கன்னா நல்லா படிச்சீங்க. 100 out of 100 வாங்கினீங்கன்னா வெரி குட், செட் டவுன், எக்ஸலண்ட் என்று சொல்லலாம். ஆக நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? சரி, இதுல பாஸ் மார்க் வாங்கிடலாம் இந்த கற்பனைகளை பின்பற்றி என்று சொன்னா அது போல ஒட்டாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல 100 மார்க்னா நீங்க 100க்கு 100 வாங்கினா மட்டும்தான் பாஸ். 100க்கு 99 வாங்கினீங்கன்னா ஃபெயில். என்னுடைய டிசைன் அப்படி. இதுவும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. எங்க இருக்குன்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, நான் எடுக்கல, சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு. இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க கற்பனை எல்லாவற்றையும் கை கொண்டிருந்தும் ஒன்றில் கை கொள்ளாமல் போனால் குற்றவாளி. அதுதான் நியாயப்பிரமாணத்தோட டிசைன். அப்படி எல்லாத்தையும் கை கொள்ளணும்னா எல்லா நாளும் கை கொள்ளணும். இது எந்த ஒரு மனிதனுக்கும் கூடாத காரியமா இருக்கிறபடினால நீங்க நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறதுன்னு சொல்லி ரோமர் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. நீங்க படிச்சு பாருங்க. இன்னும் ஒரு வசனம் எப்படி சொல்லுதுன்னா, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம், நீதியாகியது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. இந்த வசனம் கூட காமிக்கிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தீங்க, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. அப்படின்னா நீங்களே அதை பின்பற்றி நீங்க நீதிமான் ஆக முடியும்னா கிறிஸ்து மரித்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாரும் அவர்களாக நீதிமான்கள் ஆக முடியாது. ஆனால் அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ரோமர்ல ரொம்ப ஆழமாக இதை பத்தி எழுதியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோமர்ல முதல் 2 அதிகாரம் இந்த சத்தியத்தை சொல்லுவதற்கான பில்டப், பல காரியங்களை சொல்லி பில்டப் பண்ணிட்டே வந்துட்டு 3ஆவது அதிகாரத்துல இருந்து இதனுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள பவுல் போகிறார். என்ன சொல்றாருன்னா, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை என்று சொல்லி எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்படின்னா எல்லாருமே
பாவிகள் என்று சொல்லி தீர்த்தாயிற்று. இன்னும் 23வது வசனம் பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அடுத்த வசனம் பாருங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்ப நம்மளா நீதிமான்கள் ஆகிறதுல நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம் அவராலே, நம்முடைய விசுவாசத்தினாலே. இப்ப இதுதான் ரட்சிப்போட ஃபார்முலா பாருங்க. விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்களே. ஆக உங்களுக்கு இது புரியணும். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனை நீதிமானாக தீர்க்கிறார், அவனை நீதிமானாக கருதுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை அவனுக்கு கொடுக்கிறார். அவனுடைய சுயநீதி அல்ல, தேவ நீதி. அதான் இங்க சொல்லுது. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறபடினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறதுனா என்ன நீதினா, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதி. ரொம்ப கிளியரா சொல்றாரு. விசுவாசத்தினால் மாத்திரமே நாம் நீதிமான்களாக முடியும், நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம். நம்மளா ஆகிறது இல்ல, விசுவாசிக்கிறோம், அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப நீதிமான் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஸ்டேட்டஸ். நம்முடைய டிஎன்ஏல அது இல்ல, ஆனா நமக்கான அந்த ஒரு ஸ்டேட்டஸை இயேசு கொடுக்கிறார். இந்த ஒரு நீதி அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையில கொடுத்ததுனாலதான் வருது. அதுதான் சேனல், அதுதான் வழி. அந்த வழி இல்லைன்னா நம்மளால விசுவாசிக்க முடியாது. அப்ப முதலாவதாக அவர் அந்த பலியை செலுத்தி முடிக்கணும், அவருடைய ரத்தத்தை சிந்தணும். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பதில்லை. அப்ப அந்த ரத்தம் சிந்தி அவர் அந்த பாவ மன்னிப்பை சம்பாதித்தபடியினாலே, தன்னை கிரயமாக கொடுத்தபடினாலே அந்த வழி திறக்கப்பட்டது, வழி உண்டாயிற்று. அப்ப அந்த வழியை நாம் அடைய வேண்டும் என்றால் அவர் சிலுவையில உண்டு பண்ண அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம அதை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப பிளைன் ட்ரூத், வெரி பேசிக் ட்ரூத் அபவுட் கிறிஸ்டியானிட்டி. இதுதான் கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்து கர்த்தர், அவர் தான் அதை செய்யணும். அப்ப அவர் செஞ்சதை அது மாத்திரம்தான் வழி, வேற ஒரு வழி இல்லை. there is no other way. இதான் அப்போஸ்தலர்ல 4ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒருவரா வழி இல்லை, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கிழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அப்ப நமக்கு அவரே வழி. அப்ப சிலுவையின் மூலமாக நமக்கு நீதி கிடைக்கிறது. சிலுவை தருகிற பாக்கியங்களில் ஒன்று. ஏன்னா இப்ப இந்த சிலுவை இல்லை என்றால் நமக்கு வழி இல்லை, ரட்சிப்பு இல்லை, நீதி இல்லை. நீதிமானாகாம நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியாது. கிறிஸ்துவின் நீதி நமக்கு, அவருடைய அந்த வஸ்திரம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென். அப்ப முதலாவது ஒரு காரியம் சிலுவை நமக்கு தரக்கூடிய நீதி. இரண்டாவது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னன்னா, சிலுவை தருகிற ஆசீர்வாதம். இப்ப ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய திரும்ப அதனுடைய ஆப்போசிட் என்னன்னா சாபம், கர்ஸ். அதனுடைய ஆப்போசிட் என்னன்னா பிளஸிங். இந்த ஆசீர்வாதம் என்பது நீதி தானா என்று பாத்தீங்கன்னா நீதி கிடையாது. இந்த ஆசீர்வாதம்ங்கிறது இட்ஸ் a bit டிஃபரெண்ட். என்ன என்று சொல்லுன்னா, இந்த ஆசீர்வாதம் என்பது ஒரு நம்முடைய வாழ்க்கை வெற்றி அடையக்கூடிய ஒரு சக்தி, ஒரு வல்லமை தான் ஆசீர்வாதம். ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஒருத்தர் என்ன வேலை செய்தாலும் அவரு நல்லா செழிக்கிறாருங்க, அவர் செய்யறதெல்லாம் வாக்கியது, தொட்டதெல்லாம் துலங்குது என்று சொல்லி பேசி கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் சில பேர் எது செஞ்சாலும் எனக்கு வெற்றி இல்லைங்க, எப்படி போனாலும் நமக்கு ஜான் ஏறுனா முளம் சறுக்குது, அதாவது எந்த வழியும் எனக்கு வர மாட்டேங்குதுங்க, ஐ எம் பிக் பிக் ஃபெயிலியர் என்று சொல்லி பேசுறத பார்த்துருக்கோம். அப்ப என்னன்னா, இந்த வெற்றி அடைய செய்யக்கூடிய அந்த ஒரு வல்லமை தான் ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது இந்த உலக வாழ்க்கையில மாத்திரமல்ல, இந்த உலகத்துல ஒருத்தர் சமாதானமாக கர்த்தரோடு கூட அவர்
இடர் இல்லாமல் அவரால் நடக்க முடிந்தது என்றால், விசுவாசத்துல முன்னேற முடிந்தது என்றால், இன்னும் ஆவிக்குரிய பிரகாரமாக அவரால சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடிந்தால் அது ஒரு ஆசீர்வாதம். அப்ப இந்த ஒரு காரியம் எப்படி வருதுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இந்த உலகத்திற்கும் ஆவிக்குரிய காரியத்திற்கும் சரி, உலக காரியத்திற்கும் சரி, எப்படி வருதுன்னா, அந்த சாபம் என்பது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சாபம் வருகிறதாம். 10ஆம் வசனம் பாருங்க. கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். ஏன்? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப பாருங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். நியாயப்பிரமாணத்துல 100க்கு 100 வாங்கணும். அப்படி 100க்கு 100 வாங்கினாலும் டெய்லியும் வாங்கணும். அதுல அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அப்படி இல்லைனாலே சாபம். அப்ப யோசிச்சு பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி செய்து நான் காண்பிப்பேன், செய்து நான் நீதிமாவேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்களா? சாபத்திற்குட்பட்டவர்களாக, சாபத்திற்குள்ள இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்ப கிறிஸ்து நமக்காக அவரே சாபமாகிட்டாரு. அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருக்குள் இருந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தாரு. இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா, இப்ப 4 காரியம் சொன்னோம்ல, இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கிற நெகட்டிவ் அந்த ஒரு விஷயம் கிறிஸ்து நமக்காக அந்த ஒரு விஷயமா மாறி இருப்பாரு. நம்ம அவர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான விஷயம் நமக்கு வரும். இதுதான் எக்ஸ்சேஞ்ச் பாருங்க. இன்னும் சொல்ல போனா, முதலாவது நம்ம பார்த்த நீதி. அதுக்கு ஒரு வசனம் காமிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ல கிறிஸ்து நமக்காக என்ன ஆனார்னு பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, அப்ப நம்ம நீதி ஆகும்படிக்கு கிறிஸ்து என்ன ஆகிறாரு? பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவமாக மாறினார். அவர் பாவி இல்ல, பாவமாகினார். அதாவது எல்லா பாவத்தையும் அவர் மேல வச்சிட்டாரு. அவரே பாவமாக கருதப்பட்டாராம் தேவனால சிலுவையில. அப்ப அவர் பாவம் செய்து பாவி ஆகல. ஆனா நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அவர் மேல வச்சு பாவத்தோட டெஃபினிஷனே கிரைஸ்ட் சிலுவையில கிரைஸ்ட் தான் பாவம் அப்படின்னு சொல்லி தேவன் வந்துட்டு கன்சிடர் பண்ணாராம். ஏன்னா அவருடைய நீதி எல்லாத்தையும் நம்ம மேல இருக்கும்படியா நாம் அவருக்குள் அப்ப எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. அவர் பாவமானார் சிலுவையில, ஏன்னா நம்ம நீதி ஆகும்படிக்கு, நாம் நீதிமான்கள் ஆகும். அடுத்து இப்ப கலாத்தியர்ல நம்ம பார்த்தபடி அவர் சாபமானார். ஏன்? நம்ம ஆசீர்வாதம் அடையும்படிக்கு. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஏன்? ஆபிரகாமுக்கு உண்டான இங்க பாருங்க ஆசீர்வாதம். அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நியாயப்பிரமாணத்தின் சாபம். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கும் வரும்படியாக, அதாவது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளுக்கு வரும்படியாக. ஏன்னா நம்ம இப்ப ஆபிரகாமுடைய சந்ததியா மாறுறோம். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததியா மாறுறோம்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரராக இருக்கிறோம். இதே அதிகாரத்துல கடைசியில இருக்கு. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி தேவனுடைய புத்திரரா இருக்கிறோம். அடுத்து நீங்கள் கிறிஸ்துவனுடைய ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். we are inheritors of Abraham's blessings. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அப்ப கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோம்னா இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்தையில் வந்தவர். நம்ம கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோம்னா நம்மளும் ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறிக்கிறோம். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் சுவிகார புத்திரராக, சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஆமென். அப்ப நாம் எல்லோருக்கும் வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு வல்லமை உண்டாயிருக்கிறது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு இடத்துல ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லும் பொழுது எப்படி ஏற்றுக்கொள்றது அப்படின்னா விசுவாசத்தின் மூலமாக, அதை விசுவாசிப்பதன் மூலமாக அது உங்களுக்கு பலிக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசத்தபடி உனக்கு ஆக கிடவது. அப்ப அதை புரிஞ்சாதான் விசுவாசிக்க முடியும். வசனம் சொல்லுது இல்ல உங்களுக்கு, ரோமர் 10ஆம் அதிகாரத்துல கேள்வி, விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வினா கொஸ்டின் கிடையாது, ஹியரிங். அப்ப விசுவாசம் வசனத்தை கேட்க கேட்க வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். அப்ப இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயத்துல விசுவாசம் உண்டாகிறது.
அந்த விசுவாசம் தான் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்கிறது. அப்ப நீங்க இதை கேட்கிற டைம் வந்துட்டு உங்களுக்கு வேஸ்ட் கிடையாது பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனம். சரி. அப்ப முதலாவதாக என்ன பார்த்தோம்னா, சிலுவையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற நீதி, சிலுவையினால் வரும் நீதி. இரண்டாவதாக என்ன பார்த்தோம்னா, சிலுவையினாலே வரும் ஆசீர்வாதம். இப்ப மூன்றாவதாக நாம் என்ன பார்க்கணும்னா, சிலுவையினாலே வரும் சுகம். அப்ப the healing that comes from the cross. அப்ப இந்த உலகத்துல வியாதி இருக்கா? வேதனை இருக்கா? இருக்கு. பல வியாதிகள் இருக்கு. அப்போ தெரிந்த ஒரு சகோதரர் சடனாக எதிர்பாராத விதமாக ஒரு ஹார்ட் அட்டாக்ல ஒரு 50 வயதுல அவர் மரித்து போனார் சமீபத்துல. அப்ப எதிர்பார்க்க முடியாத ஒரு, சொல்ல முடியாத ஒரு துயரம், ஒரு கஷ்டம். இப்ப யோசனா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வியாதிகள், கணக்கில்லாத வியாதிகள். இன்னும் சில வருஷங்களுக்கு முன்பாக எல்லாருக்கும் தெரிந்தபடி கொரோனா வைரஸ் வந்து பல லட்சம் மக்கள் இறந்து போனாங்க. இன்னும் பல்வேறு, அதாவது சாவை கொண்டு வருகிற வியாதி, சாவு இல்லாமல் வேதனை கொண்டு வருகிற வியாதி என்று சொல்லி பல வியாதிகள் இருக்கிறது. இந்த வியாதி ஏன் வந்தது என்று சொன்னால், ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனால எல்லா நெகட்டிவான விஷயங்களும் உலகத்துக்குள்ள வந்துருச்சு. பிசாசானவன் அந்த கண்ட்ரோலை வந்துட்டு அவன் எடுத்ததுனால பல்வேறு விதமான தீமைகள் உலகத்திற்குள்ளாக வந்தது. அதுல வியாதியும் ஒன்று. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பாத்தீங்கன்னா, இயேசு சிலுவையிலே நம்முடைய வியாதிகளை சுமந்திருக்கிறார், சுமந்து தீர்த்தார் என்று சொல்லுகிறது. அப்ப மனிதனை இன்றைக்கு வேதனைக்குள்ளாக ஆக்கக்கூடிய காரியங்கள்ல வியாதி ஒரு முக்கிய பங்களிக்குது பாருங்க. இன்னும் ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா, அங்க கைவிடப்பட்டு கஷ்டத்துல துன்பத்துல இருக்கிற மக்கள் அநேகம் அநேகம் பேர். ஒருவேளை நீங்க அது போல வியாதியின் கஷ்டத்துல இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு நான் விடுதலையை பேசுறேன். கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்திய ரத்தத்தினால அவர் உங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் சுமந்து விட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 53:5 பாருங்க. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்ப இயேசு பூமியில வாழ்ந்த பொழுது எண்ணற்ற மக்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னதை போல வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுத்தார். இன்னும் ஒரு சில இடங்கள் என்ன சொல்றாருன்னா, வியாதியை குணமாக்கி விட்டு உனக்கு அதிக கேடு வரும்படி நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாவத்தினால வியாதி வருகிறது அப்படின்னு தெரியுது. எங்க பாக்குறோம்னா, யோவான் 5ஆம் அதிகாரத்துல ஒரு எக்ஸாம்பிள். அப்ப 38 வருஷம் வியாதியாக இருக்கிறார் ஒரு மனுஷன். அப்ப அவனை சொஸ்தமாயிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. 14ஆம் வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாது. அப்ப இயேசு கிறிஸ்து விடுதலை செய்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து நம்மோடு இல்லையே, ஆனா நம்ம விடுதலை ஆக முடியுமானா, அவர் சுமந்திருக்கிறார் சிலுவையிலே நம்முடைய வியாதிகளை சுமந்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல ஏசாயாவோட வசனத்தை கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. ஏசாயா 24ஆம் வசனம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அப்ப பாவங்களை சுமந்தாரு. பாவத்தின் மூலமாக வியாதி நமக்கு வந்தது. ஆனா அவருடைய தழும்புகளால் என்ன குணமானீர்கள். அப்போ நம்முடைய சரீர சுகம் அதை குறித்தும் பேசுது. அதே நேரத்துல நம்முடைய ஆவி ஆத்மாவிலே சுகம் அதை குறித்தும் பேசுகிறது. அப்ப இந்த சுகத்தை நாம் விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படின்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரம். அங்க ஒரு மறுரூபம், அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பின்பு ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை, பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு மகனை கொண்டு வரும் பொழுது இங்க சொல்றாரு, இதே ஒரு நிகழ்வு லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அங்க வந்துட்டு இவ்வாறு சொல்லுவார்.
நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த இடத்துலயும் சொல்லியிருக்காரு. கடுகு விதை அளவு விசுவாசம்னு இங்கதான் சொல்றாரு. அப்ப இதே ஒரு நிகழ்வை லூக்கால நம்ம பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல வரும். லூக்கா 9ஆம் அதிகாரம் அல்லது 6ஆம் அதிகாரத்துல வரும்னு நினைக்கிறேன். ஆ ஆ லூக்கா 9ஆம் அதிகாரத்துல பாருங்க. மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள். அந்த ஆவி அதற்கு இல்ல, லூக்காலையும் இல்ல, இது மார்க்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மார்க் 7ஆம் அதிகாரத்துல இருக்கும். சாரி, ஓகே. இதை நான் உங்களுக்கு இதை வந்துட்டு நீங்க பாருங்க. இது அந்த ஒரு இடத்த நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். மார்க் 9ஆம் அதிகாரத்துல இந்த இடத்துல அது இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கதான் இருக்கு. மார்க் 9:22. அந்த தகப்பன் தன்னுடைய மகனை குறித்து இங்க கொண்டு வரும் பொழுது, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் ஆகும், செய்யும், எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்றாரு பாருங்க. அப்ப இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இங்கதான் சொல்லியிருக்கு. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறவன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சொன்னான். அப்ப ஒருவேளை நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறது. ஆனா நமக்கு நீண்ட காலம் நமக்கு நடக்கலையே, நீண்ட காலம் வேதனையில இருக்கிறோம்னா, அப்ப இன்னொரு பிரேயர் என்னன்னா, என் அவிசுவாசம் நீங்கும்படி அதற்கும் நீங்க உதவி செய்ய மாட்டவர் என்று சொல்லி வேண்டுவது பிரயோஜனமாக இருக்கும். சரி, ஏன்னா இது போன்ற ஒரு சில பிசாசு ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி போகாது என்று சொல்லி மத்தேயுல இதே கான்டெக்ஸ்ட பத்தி சொல்லி இருக்கும் பொழுது பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தபடினால அவருடைய தழும்புகளால் நாம் தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். அப்ப சிலுவையினால் நமக்கு சுகம் உண்டாயிருக்கிறது. அப்ப வேதனையோடு நாம் வாழ வேண்டும் நீண்ட நாட்களுக்கு என்று சொல்லி அவசியம் இல்லை. அப்ப ஒருவேளை நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வாழ்ந்துகிட்டே இருப்போமானா, அப்படி நான் சொல்ல வரல. சீசனுக்கு ஏதாச்சும் ஒரு சில வியாதிகள் இன்னும் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு வைரஸ் வருது, ஒரு ஃபீவர் வருது, சரியாகுது, ஒரு இருமல், இது போன்ற சின்ன சின்ன காரியங்கள், தலைவலி, இதெல்லாம் வருகிறது சரியாகிறது போகிறது. ஆனால் ஒரு நீண்ட நாட்களாக ஒரு வேதனையாக, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, போராட்டமாக இருக்கிற காரியம். ஏன்னா நம்முடைய சரீரம் வந்துட்டு இன்னும் மீட்கப்படல. இந்த உலகத்துல பிறப்பும் மரணமும் இருக்கு. அப்ப சரியாகுது, மீண்டுமாக ஒரு சில காலங்கள்ல ஒரு சில வியாதிகள் வருகிறது. அப்ப சுத்தமா வியாதியே வராது அப்படின்னு சொன்னா, யாருக்கும் மரணமே இல்லாத ஒரு நிலை இருக்கும் பொழுதுதான் அது சம்பவிக்கும். ஆனா அதே நேரத்துல நாம் வியாதியோடு ஒரு போராட்டத்துல நீண்ட நாள் வேதனையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை.
அப்ப விசுவாசத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சிலுவையின் மூலமாக நமக்கு அந்த சுகம் உண்டாயிருக்கிறது. அப்ப இதுதான் 3வது காரியம். அப்ப 3 காரியங்கள பார்த்துட்டோம். சிலுவை தருகிற நீதி, சிலுவை தருகிற ஆசீர்வாதம், சிலுவை தருகிற சுகம். கடைசியாக சொல்லுகிற விஷயம் என்னன்னா, சிலுவை தரக்கூடிய ஐஸ்வர்யம். அப்ப ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது, அகைன் நம்ம ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை எடுத்துக்கொள்ளலாம். வரங்கள், கனிகள் அதையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உலகத்திற்குரிய பொருளாதார தேவைகளும் நமக்கு இருக்கிறது. அப்ப நீங்க ஒருவேளை கேட்கலாம். அப்ப அநேகர் இன்று ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று சொல்லி பிரீச் பண்ணுகிறார்களே, அது உண்மையா பிரதர் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிற காரியம், போதிக்கிற காரியம் என்னன்னா, பண ஆசை தூண்டத்தக்கதாக பிரீச் பண்ணக்கூடிய எந்த விஷயமும் தேவனிடத்திலிருந்து வருவது அல்ல. அதாவது பணத்தின் மேல் பணம் என்று சொல்லி போய்க்கொண்டே லக்ஸுரி, அதாவது நீங்க ஒரு 5 பெட்ரூம் ஃபிளாட் வாங்குவீங்க, அது ஃபாரின் கார்ஸ், பல கோடி கார்கள் வாங்குவீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். ஆபிரகாமுக்கு இவ்வளவு திரளான ஆடு மாடுகள் இருந்தது, பொன் வெள்ளியுடைய சீமானா இருந்தான். இப்ப நீங்களும் அது போல நீங்கள் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள், கோடா கோடிக்கு அதிபதிகளாவீர்கள் அப்படின்லாம் சொல்றது பொருளாசையை தூண்டக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டுல. பண ஆசை எல்லாத்தையுமே வேறா இருக்கிறதுன்னு சொல்லப்படும். அப்ப ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் சொல்லி பேசக்கூடியவர்கள் தங்களை அறியாம என்ன பண்றாங்கன்னா, பேலன்ஸ்டு பிரீச்சிங்கை விட்டுட்டு போறாங்க. அப்ப பேலன்ஸ்டு பிரீச்சிங்னா என்ன பிரதர்? பேலன்ஸ்டு பிரீச்சிங்னு ஒண்ணு இருக்கிறதா அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல எல்லாவற்றுக்கும் பிரமாணங்கள் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நியாய பிரமாணம் என்பது ரொம்ப பேசிக் லா. இன்னும் சயின்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு காரியம் என்ன சொல்லி பார்த்தீர்கள் என்றால், கிராவிடேஷனல் லா என்று சொல்லுவாங்க. புவியீர்ப்பு பிரமாணம். அப்ப மேல ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு கையை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது கீழே விழுந்துரும். ஏன்னா பூமி அதை ஈர்க்கிறது. இந்த புவியீர்ப்பு விசைங்கிற ஒரு காரியம் மட்டும் இல்லைன்னா யாராலையும் நிக்க முடியாது. பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்க முடியாது. எந்த வீடும் நிக்காது நிலத்துல. எல்லாருமே மிதந்துகிட்டு இருக்கும். அப்ப கர்த்தர் வந்துட்டு ஒரு பிரமாணத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். சரி, புவியீர்ப்பு பிரமாணம். இப்ப அது போல பல பிரமாணங்கள் வேதத்தில் இருக்கிறது. இதுல ஒரு பிரமாணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமநிலை பிரமாணம் என்று சொல்லி பவுல் ஒரு காரியத்தை 2 கொரிந்தியர்ல பேசுறாரு. அதாவது உங்களுக்கு கஷ்டப்படுறப்ப மத்தவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க கஷ்டப்படும் பொழுது நீங்க உதவி பண்ணுங்க. அப்ப அதான் சமநிலை பிரமாணம். இங்க சொல்றாரு பாருங்க. பட் பை அன் ஈக்வாலிட்டி. அப்ப இந்த சமநிலை பிரமாணம்ங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டு பிரீச்சிங். ஹவ் யூ கேன் பி பேலன்ஸ்ட். அப்ப சில பேர் சொல்லுவாங்க, அப்ப நாங்க கிறிஸ்டியன்ஸ், நாங்க வந்துட்டு எதுவும் வச்சுக்க மாட்டோம், வறுமையில தான் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி. நீட் நாட் பி. இது இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா, இந்த ஒரு காஸ்பல், இந்த ஒரு விஷயம், இது போன்ற ஒரு காரியத்தின் போது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதா சமநிலை பிரமாணம். இந்த சமநிலை பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைவில்லாத ஒரு நிலைமையை குறிக்கிறது. அப்ப நமக்கு குறைச்சல் இல்லாமல், அப்ப நமக்கு ஷார்டேஜ் இருந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால், நம்ம ஒரு நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும். அப்ப நம்ம குறைகளுக்கு மேலாக இருக்கும் என்று சொன்னால், நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு இப்ப ஒருத்தர் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கார் நிஜமாவே. அப்ப அவருக்கு வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா அவருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அவருக்கு அது கூட இல்ல. அது போன்ற ஒரு சூழ்நிலையில, இப்ப எனக்கே வந்துட்டு ஒரு 5,000 ரூபாய் இல்ல அப்படின்னு சொன்னா, அவருக்கு நான் எப்படி 10,000 ரூபாய் கொடுக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? அப்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல நீங்க உதவி செய்யணும்னு விரும்பினா கூட நம்மளிடத்துல இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளால உதவி செய்ய முடியாது. அப்ப இது போன்ற ஒரு காரியத்தை தான் வேதம் என்ன சொல்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், சமநிலை பிரமாணம். அப்ப மற்றவர்களுக்கு உதவும்படி, அவருடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. அப்ப பிறருக்கு உதவி செய்யத்தக்கதாக சமநிலை பிரமாணத்தின்படி நம்மளுக்கு என்ன, நம்முடைய தேவைக்கு அதிகமாக நமக்கு இருப்பதுதான் சிலுவையினால் வரக்கூடிய ஐஸ்வர்யம், சிலுவையினால் வரக்கூடிய பொருளாதாரம். அப்ப நான் எல்லாருக்கும் பொருளாதார தேவைகள் இருக்கு, நீங்க ஏற்றுக்கிறீங்களா? அப்ப உண்ண உணவு, உடுக்க உடைங்கிறது அடிப்படை. ஆனா அதற்கும் மேல, இப்ப
உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும்னா அவங்களுக்கு பணம் தேவை. ஓரளவு ஒரு வசதியாக ஒரு இடத்துல இருக்கணும் என்று சொன்னால் உங்களுக்கு பணம் தேவை. இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நீங்க பிரயாணிக்க வேண்டும்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வாகனம் தேவை. இதெல்லாம் இந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா அடிப்படை ஆயிடுச்சு. இது ஒரு காலத்துல இதெல்லாம் இல்லாம கூட வாழ்ந்தாங்க. இப்ப இதெல்லாம் லக்ஸுரின்னு கூட சொல்றவங்க இருக்காங்க, கண்டம் பண்றவங்க. ஆனா இது போன்ற ஒரு சில காரியங்கள் இப்ப பேசிக் நெசசிட்டிஸாக மாறிவிட்டது. அப்ப அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் அடிஷனலா வந்துட்டு கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப இதன் பின்பாக நம்ம ஓட வேண்டியதில்ல. அப்ப கர்த்தரை நாம் தேடும் பொழுது இதெல்லாம் நமக்கு கூட கிடைக்கிறதாக இருக்கிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. ஆக இந்த வேளையில கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறாராம். எங்க இருக்குன்னா ரோமர் 10ஆம் அதிகாரத்துலதான் இருக்கு. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். லார்ட் இஸ் ரிச். இன்னும் இது போன்ற ஒரு சில வசனங்களை காமிக்கிறேன். என்றால் இது தவறான ஒரு போதனை அல்ல என்று உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் பாருங்க. எல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் சுருக்கமா சொல்றேன். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்ப குறைவில்லாத ஒரு காரியம், நிறைவான ஒரு காரியம், எல்லாம் நிறைவாக உண்டாயிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை இங்க பேசுறாரு. கடைசியாக நம்ம எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அவர் பாவமானார், நமக்கு நீதி கிடைச்சு. அவர் சாபமானார், நமக்கு ஆசீர்வாதம் இருக்கக்கூடியவர். அவர் நம்முடைய வியாதிகளை சுமந்தார், நாம சுகமாக இருக்கும்படியாவது, தழும்புகளால் சுகமாகும்படி. இப்ப 2 கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, எடுத்ததையும் வந்துருச்சு. 2 கொரிந்தியர் 8:9 பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். அப்ப இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவரா? ஆமா, எல்லாமே அவரோடதுதான். பூமியும் அது நிறைவுமே கர்த்தருடையதுதான். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு, அவருடைய தரித்திரத்தினால நம்ம ஐஸ்வர்யவான்களாகணும் ஆகும்படிக்கு நம் நிமித்தம் அவர் தரித்திரரானாராம். அப்ப அவர் தரித்திரரானார் சிலுவையில், ஏன்னா நம்ம ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு. அப்ப நம்ம நிறைவான ஒரு வாழ்க்கை, பொருளாதாரத்துல தேவையில நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் தரித்திரராக இருக்கார். அப்ப நம்மளும் அதற்கு மாறா என்ன சொல்லக்கூடாது, ஆவிக்குரிய இருக்கிறதுனால எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒரு சட்டை ஒரு பேண்ட் தான் இருக்கு, இதை வச்சுட்டு தான் நான் வாழ்றேன், ஏன்னா ஒரு 2 வருஷம் இருக்கும், ஒன்று கொடுக்க கடவுன்னு சொல்லி இருக்குதே அப்படின்னு சொல்லி தவறாக புரிந்து கொள்ளுதலுக்குள்ளாக போகக்கூடாது. அப்ப நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். நாம் பொருளாதாரத்திலே நிறைவாக இருக்க வேண்டும். அப்ப நாம மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டும், துன்பத்துல இருக்கவங்களுக்கு, கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு அவர் நிறைவை தருகிறார். அப்ப இது சிலுவையின் மூலமாக நமக்கு வரக்கூடிய செழிப்பு, சிலுவையினாலே வருகிற ஐஸ்வர்யம். இப்ப உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்துட்டு உங்களுக்கு கிறிஸ்து கொடுக்கிறார். இன்னும் இது உலக பிரகாரமான இந்த பொருளாதாரத்தை மட்டும் நம்ம பேசுறது கிடையாது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவில் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள் அது என்னன்னா, ஆவியின் கனிகள் மற்றும் ஆவியின் வரங்கள், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய சமாதானம், சந்தோஷம், அதெல்லாம் குறிக்கும். அன்பிலே நிறையப்பட்டிருப்பது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி பாருங்க, தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இயேசுவினுடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எப்படி கொடுத்தார்? குமாரனே கொடுத்துட்டார். குமாரனோட கூட மற்றதை எப்படி வச்சுப்பார்? தம்முடைய சொந்த குமாரனும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரே சிலுவையில் ஒப்பு கொடுத்தாராம். ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்த காரியங்களை அறிந்து விசுவாசித்து தேவனிடத்துல கேட்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக இவைகளை பெற்றுக்கொள்கிறோம். அப்ப இந்த ஒரு
சத்தியத்தை தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினால, பாடினாலே இது யாவும் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் உயிரோடு இருந்து இது எல்லாவற்றையும் நமக்கு உறுதிப்படுத்தி வேதத்தின் மூலமாக ஒரு பிரமாணமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு பத்திரமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் சொல்லுவோம். அப்ப அதை நம்ம ஒருவேளை இப்ப இந்த ஒரு உதாரணத்தை கூட சொல்லுவது உண்டு. இப்ப உயில் எழுதுவாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, இன்னும் பேர பிள்ளைகளுக்கு உயில் எழுதி வைப்பதற்கு அதனுடைய மரணத்திற்கு பின்பு இவ்வளவு ஷேர் இவருக்கு போகணும், இவ்வளவு ஷேர் இவருக்கு போகணும்னு சொல்லி. அப்ப ஒருவேளை ஒருவருடைய ஒரு ஒரு 2, 3 சகோதரர்கள் இருக்கலாம்னு வைத்துக் கொள்ளலாம். அவருடைய தகப்பன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கலாம். இப்ப அவர் மரித்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க? அவங்க வறுமையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்களா? கிடையாது. முதலாவதாக அந்த உயிலை எடுத்து படித்து யார் யாருக்கு என்னென்ன ஷேர் கொடுத்துருக்காரு அதை இம்மிடியட்டாக பார்த்து அதை ஒரு லாயர் வச்சு அப்ரோச் பண்ணி அதெல்லாத்தையும் வாங்கி ஸ்பிளிட் பண்ணி எப்படி பிரித்து கொள்வார்களோ அதை விட ஆசீர்வாதமான காரியங்களை வேதத்துல வைத்திருக்கிறார். அவரே எழுதி கொடுத்திருக்காரு. இன்னும் நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் கூட எபிரேயர்ல இருக்கு. அதை நீங்க தேடி படிங்க. அது உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும். காண்பிப்பேன் இப்பயே எடுத்து என்ன வரும்னு வேணா சொல்றேன். அதாவது சரி வேணாம், அது நீங்க வந்துட்டு படிங்க. உயிரோடு இருக்கும் பொழுது அந்த ஒரு பத்திரத்துக்கு வந்துட்டு எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். அது மரண சாசனம் என்று சொல்லி வரும். நீங்க படிங்க. சரி, எல்லாவற்றையும் நானே சொல்றேன். அப்ப அந்த ஒரு காரியம் தான் வேதம். இந்த வேதத்திற்குள்ளாக இந்த எல்லா காரியங்களும் அடங்கியிருக்கு. அதை ஒவ்வொருவரும் எடுத்து படித்து அதை புரிந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப அதை எடுத்து படித்து பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு தான் இந்த ஒரு சத்தியங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இதுவும் உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் ஞாபகம் வருது. என்னென்றா அதை மட்டும் ஞாபகம். அநேகர் வந்துட்டு இந்த ஒரு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. தெரியாதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் நாங்க பாவிகள், பாவத்திலே இருக்கமே, எங்களுக்கு விடுதலை இல்லை. வார வாரம் வந்து நாங்க பாவம் செய்துட்டோம்னு சொல்லி பாவ அறிக்கை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவங்க ஒரு பர்டிகுலர் பாவத்துக்கு சொன்னா பரவாயில்ல, இன்னும் அவர்கள் மனசாட்சியில உணர்வடைந்து சொன்னா பரவாயில்ல. ஆனா ஆலயத்துல வந்துட்டு அவங்க ஒவ்வொரு வாரமும் பாவ அறிக்கை, ஏன்னா அது ஆலயத்துல அந்த சர்வீஸ் முறைமையில வருது. அவர்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிற வசனம் ரோமர் 4:25 என்ன சொல்லுதுன்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டார், மரித்து விட்டார். அது உண்மைன்னா அவர் உயிர் தெழுந்தது எதுக்கு அப்படின்னா நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறது இருக்கான். அப்ப அவர் மரித்தது உண்மை என்றால் அவர் உயிரோடு எழுந்தது உண்மை. அப்ப மரித்தது நம்முடைய பாவங்களுக்காகனா உயிரோடு எழுந்தா நம்ம கண்டிப்பா நீதிமன்றங்கள் ஆகணும்ல. சிம்பிள் லாஜிக் பாயிண்ட் தான். அப்ப அது இதுதான் இந்த ஒரு ரியலைசேஷன் அநேகருக்கு இல்லை. அப்ப அதை புரிந்து கொள்ளணும். அவர் உயிரோடு எழுந்ததுனால நாம் நீதிமான்களாக தீர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம பாவமே செய்ய போறது இல்லைன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இந்த நீதிமான்கிற ஸ்டேட்டஸ் நம்ம நீதி செய்ததுனால நமக்கு வரல, நம்ம பாவிகளா இருக்கிறப்பே நமக்கு வந்தது விசுவாசத்தினால. அப்ப நம்ம ஒருவேளை தவறும் பொழுது பாவம் செய்யும் பொழுதும் உடனே பாவி ஆயிட போறது இல்லை. நீதிமான்கிற ஸ்டேட்டஸ் ஸ்டில் நமக்கு தான் இருக்கு. விசுவாசத்தின் மூலமாக நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இதுவும் இருக்கு 1 யோவான் 2:2 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. பிரசன்ட் கண்டினியூஸ். அப்ப அதை புரிஞ்சுக்கணும். ஆனா ஏன் இந்த ஒரு சத்தியம் இன்று வரைக்கும் கிளியரா போகலன்னு பார்த்தா, நம்ம எல்லாரும் மாம்சத்துல இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குள்ளேயும் பாவ போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப சபை என்ன பண்ணிட்டாங்கன்னா, வார வாரம் நம்மளுக்குள்ள அந்த போராட்டம் இருக்கிறதுனால நம்ம வார வாரம் வந்து பாவ மன்னிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது இன்னொரு விதமான ஒரு காரியம். மாம்சத்திற்கும் ஆவிக்கும் நடக்கக்கூடிய போராட்டம். ஆனா நீதிமான்கிற ஸ்டேட்டஸ் இருக்குது. ஆனா மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இதை எப்படி மேற்கொள்றது அதை குறித்து அடுத்த பைபிள் ஸ்டடியில நம்ம பார்க்கலாம். இப்பொழுதும் பொறுமையாக கேட்டவங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த 4 விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. சிலுவை உங்களுக்கு நீதி, சிலுவை தரும் நீதி, சிலுவை தரும் ஆசீர்வாதம், சிலுவை தரும் சுகம், சிலுவை தரும் செழிப்பு. இதுவே சிலுவை தரும் வாக்கியங்கள்.
சிலுவை தரும் பாக்கியம். இது எல்லாமே நமக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நிஜமாவே சொல்லணும்னா, நாம தான் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம். இதை புரிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இன்னும் ஒரு அடுத்த பைபிள் ஸ்டடியில உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.